சென்னையில் வீடில்லாமல் சாலையோர நடைபாதையில் 8325 பேர் வசிப்பதாக தொண்டு நிறுவன ஆய்வில் தெரியவந்துள்ளது. திருவெற்றியூர், மணலி மற்றும் மெரினா கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் சாலையோரம் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் 67% பேருக்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை இல்லை என தெரியவந்துள்ளது. எந்தவித அடிப்படை வசதியுமின்றி சாலையோர நடைபாதையில் நீண்ட காலமாக வசித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை கேட்டு பல முறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷமா இருக்கிறீங்க. எந்த வசதியும் கிடையாது. எங்கே போனாலும் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. போட்டால் காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களால் முடியாது. நாங்களே வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்ட வாங்கிட்டு வருமானத்தில் நாங்கள் சாப்பிட்றோம். இதுக்கு மேலே நான் ஆக்சிடென்ட் ஆகணும் பேசிட்டு எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, அடையாள அட்டை இல்லை. அதுக்கு போனான்னா எதுனா லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கேட்டால் இல்லை போய் வாமா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா ஆன்றாங்க. வேற எதுவும் பேச மாட்டேன்றாங்க. அப்படி மேலே பேசினேன்னா அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவோம். எங்களுடைய கோரிக்கை ரேஷன் கார்டு, ஓட்டு லிஸ்ட் இருந்தால் ஏதாவது ஒரு வீடு கிடைக்கும் கவர்மெண்ட்டில். அதுதான் முக்கியமான ஒரு எங்களுக்கு ரெக்கார்ட்ஸு ஆகணும். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது ஏதாவது ஆதாரம் கேட்குறது அதான் கேட்குறாங்க. எங்கே பிறந்த ஏதாக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் எரிஞ்சு போச்சு இருந்த வீட்டில். அதை போய் மனு கொடுத்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளைங்களை படிக்கவும் கஷ்டப்படுறாங்க.